நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்டு வந்துக்கும். கோயிலுக்கு போய் சாமி தான் போவோம். அதே இது இன்னொருத்தனுக்கு கஷ்டம் வரும்போது செஞ்ச பாவண்டா அன்னைக்கு பாரு கஷ்டப்படுறான் பாரு, அதை அனுபவிக்கிறான் பாரு அப்படி. ஸோ நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவன் வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி பாவங்கள் மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ சில சமயங்களில் தெரிஞ்சே வேற வழி இல்லாம நான் வாழ்ந்தாகணும், என் குடும்பம் குட்டி பொழைச்சாகும் மனசை கல்லாக்கிட்டு பாவங்கள் செய்யறது அது பெரிய கஷ்டத்தின் துன்பத்தையும் பிற்காலத்தில் கொடுக்கும். இது நடந்த உண்மை சம்பவம், கேரளாவில் நடந்த உண்மை சம்பவம், பேப்பர்ல எல்லாம் வந்தது. நகைக்கடையில் ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலை போட்டு கொடுக்குறது அந்த மேனேஜர். அந்த மேனேஜர் ரொம்ப அந்த கடை ஆரம்பிச்சிலேருந்து 30-40 வருஷமா இருக்கிறார். அந்த பையனுக்கு வேலை கொடுக்குறது. அந்த பையன் லோக்கலில் இருக்க பையன், கல்யாணம் குழந்தையில இருக்கு, வேலை எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் ரொம்ப நாளாக. 30,000 சம்பளத்தில் லோக்கலில் ஊர்லேயே வேலை. பொண்டாட்டி பிள்ளைல அப்பா நிம்மதியாக பிள்ளைய படிக்கப்போமா சந்தோஷமா வேலை பார்க்குறேன் 6 மாதம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அதே ஊரில் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் காப்பாற்றிட்டாங்க. ஒரு 10 நாள் இருந்து ஹாஸ்பிட்டல் பில் வருது 60,000. கரெக்டாக கையில் பணம் இல்லை. அந்த அம்மா ஒரு 6 மாதம் முடி அதே நகையில் ஒரு நகை வாங்கிடுது. பேங்க்கில் உண்டு அடவு பண்ணி பேங்குக்கு போகுது. பேங்கில் போய் அடவை நகையை கொடுத்தா 3 பவுன் நகை, 3 பவுன் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்குது. அவங்க பேங்க்கில் பார்த்துட்டு அம்மா 1 பவுன் தாம்மா நகை இருக்குது, மிச்சம் 2 பவுனுக்கு மெழுகுதாமா இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிருது. போய் நகை கடையில் போய் கிளம்பான்னு தூய உயன் அடிச்சு ஓடி வருது நகை கடைக்கு. 3 பவுன் கொடுத்து வாங்கினையா காசு, என்னையாவது 1 பவுன் தான் இருக்குது, 2 பவுன் மெழுகா இருக்குது பார்க்குறாங்க. ஆமாம் 2 பவுன் மெழுகு தான், பில்லை கொடு. பில் இல்லை. என்ன பில் இல்லாமல் ஏமாத்துறியாங்களே, எங்கேயோ வாங்கிட்டு எங்கிட்ட கொடுக்குறியான்னு அந்த பொம்பளை சத்தம் போட்டு அனுப்பிச்சுறாங்க. அது ஊர் பூரா தேடி கீடி வீட்டில் தேடி கீடி ஒரு 2-3 நாள் கஷ்டப்பட்டு பில்லை கொண்டு வருது. பில்லை கொண்டு வந்து நேரம் இந்த பையன் தான் கொடுக்குது. எந்த பையன் நம்ம புதுசாக வேலை செஞ்ச பையன் 6 மாதம் வாங்கி பில்லை பார்க்குறான். பில்லு நம்ம பில்லு அவனுக்கு தெரியும். எனக்கு உடனே என்ன பண்ணுறான், நீங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க இந்த பில்லை வேணான்னு சொல்லுவீங்க ஃபோன் பாக்ஸில். அவன் நேரம் பண்ணுறான். அவனுக்கு புலம்பட்டி இருக்குது, மேனேஜரை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு அவனோட நிலைமை. பட் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ண போகிறோம். செய்யறான் அதையும் மீறி மேனேஜர் போய் பில்லை கொடுக்குறான். மேனேஜர் சொல்கிறாரு பில்லை கழிச்சு போட்டு லீவ் அடிச்சு வீட்டுக்கு போயிரு. பில்லை கழிச்சு போட்டு லீவ் அடிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. நம்ம கூப்பிடுங்க மேனேஜர் கூப்பிட்றாரு. மேனேஜர் பேசும்போது என் பில்லு கொடுமா சார், பில்லு போய் ஒருத்தர் கொடுத்தேன், யார்ட்ட கொடுத்தீங்க, வெளியே ஒருத்தர் கொடுத்தேன், யார்ட்ட கொடுத்தீங்க காமிங்க. இங்கே இல்லை சார். அவன் என்னம்மா நீங்கள் பில்லு கொண்டாம திருப்பி ஏமாத்துறீங்களா, ஃப்ராடு பொம்பளை திட்டு பொம்பளை அந்த பொம்பளை திருப்பி திட்டி அனுப்புகிறாங்க. எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தீங்களா. அந்த பொம்பளையோட குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது, பில்லு கட்ட முடியாமல். இந்த மேட்டர் தெரியாது அவனுக்கு. இவன் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு போயிருக்கான். இது சும்மா விடுமா அந்த பாவம். இப்படித்தான் நம்மளோட சர்வைவல்காண்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க எம்டிட்ட கொண்டு போய் கொடுத்து நிலைமையை எடுத்து சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிக்கிச்சு. பெரிய நிறுவனங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி செஞ்சுக்கலாம். அந்த பையன் மேனேஜரை பகச்சாலும் வேலை போனாலும் பரவாயில்லன்னு. பட் வேலை போனால் கூட இன்னொரு வேலை கிடைச்சிடும். பட் அதை விட வேலையை தக்க வச்சது மூலமாக பெரிய பாவம் செய்யும் போது அதோட கான்சிக்வன்சஸ் லேட்டர் லைஃப்ல ஃபேஸ் பண்ணி தான். இதுதான் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய பெரிய பாவம். நல்ல சிந்தனைகளை வைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம், அன்புடன் நம்பினேன்.